வணக்கம் நண்பர்களே. இன்றைய தமிழகம் மற்றும் இலங்கையின் மழை வாய்ப்புகள், வெப்பநிலை மற்றும் மீனவர்களுக்கான தகவல்களை இந்த வீடியோவில் பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. இன்றைய தினம் மார்ச் 26 வியாழக்கிழமை காலை 6 மணி அளவில் தமிழகம் மற்றும் இலங்கையில வறண்ட வானிலை இருக்கும். காலை அதிகாலை நேரங்களில் சற்று பனிமூட்டம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். காலை 10 மணி வரையிலும் தமிழகம் இலங்கையில் ஒரு சில இடங்கள்ல லேசான மழை, குறிப்பாக தமிழகத்தின் தென்கோடி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம், மத்திய மாகாணத்தின் ஒரு சில இடங்கள் மழை எதிர்பார்க்கலாம். நண்பகல் வரையிலும் பரவலாக வறண்ட வானிலை இருக்கும். பகல் நேர வெப்பநிலை சற்று அதிகரித்திருக்கும். மீனவர்களுக்கான வானிலை தகவல், இன்றைய தினம் தமிழகம் இலங்கையில பெரும்பாலான இடங்கள்ல மழை வாய்ப்புகள் இல்லை. இதன் காரணமாக கடலோர பகுதிகளில் எந்த ஒரு எச்சரிப்புமே இல்லை. இதன் காரணமாக மீனவர்கள் நீங்கள் பாதுகாப்பாக உங்கள் பணிகளுக்கு நீங்கள் செல்லலாம். ஸோ இது போன்ற தினசரி காலையில தமிழகம் இலங்கையினுடைய வானிலை தகவல்களை துல்லியமாக உங்களோடு பகிர்ந்து வருகின்றேன். தமிழகம் இலங்கையிலிருந்து பார்க்கின்ற நண்பர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. உங்களுக்காகவே இந்த தகவல்கள் கொடுக்கப்படுகின்ற நண்பர்களே. உங்கள் நண்பர்களுக்கும் நம்முடைய சேனல் நீங்கள் அறிமுகப்படுத்திடுங்க. சந்தேகங்கள் கருத்துக்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம், அல்லது வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு தகவல்களை நீங்கள் பெறலாம். ஸோ நாளைய தினம் மாலை நேரங்களில் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில், இலங்கையின் மேற்கு வடமேற்கு மாகாண பகுதிகள் லேசான மழை எதிர்பார்க்கின்றோம். ஸோ செயற்கைக்கோள் வரைபடத்தின் தகவல்களையும் வானிலை ஆய்வு மையத்தின் தகவல்களையும் சேகரித்து உங்களுக்காக இந்த தகவல்கள் கொடுக்கப்படுகின்றன. அதிகாரப்பூர்வ தகவல்களுக்கு இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தகவலையும் இலங்கை வானிலை திணைக்களத்தின் தகவல்களையும் பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஸோ உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை தொடர்ந்து பாருங்க. ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள்ல தமிழகம் இலங்கைக்கு ஒரு மழை வாய்ப்பு காத்து கொண்டிருக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமை 29ஆம் தேதி தமிழகத்தின் கர்நாடக ஒட்டிய பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும், இலங்கையின் மேற்கு வடமேற்கு மாகாணங்கள், மத்திய மாகாணத்தின் ஒரு சில பகுதிகள் மழை வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். ஸோ நிறைய நண்பர்கள் தமிழகம் மற்றும் இலங்கையிலிருந்து நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்த்து வருகின்றீங்க. நோவா அகாடமி என்ற நம்முடைய சேனலை கடந்த 2 ஆண்டு காலமாக பார்த்து வந்தீங்க. 43,000 நண்பர்கள் நமது சேனலை இணைந்து பார்த்து வந்தீங்க. ஒரு சில காரணங்களால நம்முடைய சேனல் தொடர்ந்து செயல்பட முடியாத நிலையில நம்முடைய சேவை தொடர வேண்டும் என்ற நோக்கத்துல வெதர்மேன் நோவா என்ற இந்த புதிய சேனலை கடந்த மாதம் தொடங்கி சேவையை வழங்கி வருகின்றேன். ஆனாலும் நம்முடைய நண்பர்கள் மீண்டும் நமது புதிய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து மிக விரைவாகவே நம்முடைய சேனலை பார்த்து நிறைய நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்திவிட்டு தொடர்ந்து பார்க்கின்றீங்க. மிகவும் மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து பாருங்க. நோவா அகாடமி சேனலை விட மிக வேகமாக இன்னும் அநேக ஆயிரம், அநேக லட்சம் நண்பர்களுக்கு நம்முடைய சேனல் கொண்டு செல்லப்பட வேண்டும், பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்தில தொடர்ந்து கொடுத்து வருகின்றேன். பாருங்க. எந்த நேரத்திலும் தகவல்கள், சந்தேகங்கள் நீங்கள் தாராளமாக கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். ஸோ கடந்த ஒரு சில நாட்களாக தொடர்ந்து தமிழகம் இலங்கையில வெப்பம் அதிகரித்து வருவதை பார்க்கின்றோம். இந்த வெப்பம் குறைவதற்கு நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கின்றதா என்ற கேள்வி நம்ம ஒவ்வொருக்குமே இருக்கும். ஸோ ஏப்ரல் மாதத்தினுடைய முதல் வாரத்திலேயே ஒரு மழை காத்து கொண்டிருக்கின்றது. ஏப்ரல் 1ஆம் தேதி முதலே, குறிப்பாக 3ஆம் தேதி தமிழகத்தின் தென் மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். மதுரை, விருதுநகர், தேனி, திருப்பூர், கோவை மாவட்டங்கள், திண்டுக்கல் மாவட்டத்தின் பகுதிகள், தமிழகத்தில மழையின் வாய்ப்புகள்
எதிர்பார்க்கின்றோம். இலங்கையை பொறுத்தவரையில் அவ்வப்பொழுது தேசத்தின் ஒரு சில இடங்கள்ல பரவலாக மழை. 4ஆம் தேதி சனிக்கிழமை நிலவரத்தை பொறுத்தவரையில தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், இலங்கையில பரவலாக கிழக்கு மாகாணம், தெற்கு மாகாணம், மேற்கு வடமேற்கு மாகாணங்கள், மத்திய மாகாணத்தின் பகுதிகள் என அநேக இடங்கள்ல மழை பரவலாக மிதமானது முதல் ஒரு சில இடங்கள்ல கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இது போல அடுத்தடுத்த நாட்களின் தகவல்களை முன் அறிவிப்பாக உங்களோடு வழங்கி கொண்டிருக்கின்றேன். தொடர்ந்து பாருங்க நண்பர்களே. பார்த்து நீங்களும் பயன்பெற்று உங்க நண்பர்களுக்கும் மறக்காமல் அறிமுகப்படுத்திட்டு பார்க்க சொல்லலாம். ஞாயிற்றுக்கிழமை 5ஆம் தேதி மேற்கு தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல, இலங்கையின் மேற்கு வடமேற்கு மாகாணங்கள்ல பரவலாக மழை எதிர்பார்க்கலாம். இந்த ஆண்டு இப்பொழுதிலிருந்தே வெப்பம் அதிகரித்திருக்கின்றது என்று சொல்லும் பொழுது மே மாதம் எப்படி இருக்கும் என்ற ஒரு அச்சம் ஒரு புறம் ஒவ்வொருவருக்குமே இருக்கின்றது. அப்படி இருக்கும்பொழுது இடையிடையே மழையும் நாம் எதிர்பார்க்கின்றோம். மழை சற்று வெப்பத்தை தணிக்க நிச்சயமாகவே உதவக்கூடியதாக இருக்கும். திங்கட்கிழமை ஏப்ரல் 6ஆம் தேதி தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கர்நாடக ஒட்டிய பகுதிகள், இலங்கையின் கிழக்கு மாகாணம், தெற்கு, மேற்கு, வடமேற்கு பகுதிகளில் பரவலாக மிதமானது முதல் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து ஏப்ரல் 7 செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து தமிழகம், இலங்கையின் ஒரு சில இடங்கள்ல மழை பார்க்கின்றோம். இது கோடை காலம், மழைக்காலம் அல்ல. ஆனாலும் வானிலை நிலவரம் என்பது ஆண்டு முழுவதும் தரப்படுகின்ற தேவைப்படுகின்ற ஒன்று. மழை காலத்தில் மட்டுமல்ல, கோடை காலமானாலும் சரி, குளிர்காலமானாலும் சரி, எந்த காலமானாலும் வெப்பத்தை அறிந்து கொண்டு செயல்படுவது, மழை வாய்ப்புகள், மீனவர்களுக்கான தகவல் போன்றவை எப்பொழுதுமே நமக்கு மிகவும் முக்கியமானதுதான். எனவேதான் உங்களுக்காக விடாமல் தினசரியில காலை உங்களோடு தகவலை வழங்கி வருகின்றேன். பார்த்து நீங்களும் பயன்பெற்று வருகின்றீங்க. உங்கள் அன்பிற்கும் உங்களுடைய செய்திகளுக்கும் மிகவும் நன்றி. தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. இது போன்ற நிச்சயமாக அடுத்த நாள் காலை தகவல்ல உங்களை சந்திக்கின்ற நண்பர்களே. அதுவரைக்கும் உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.